ரப்பே, அகிலத்தின் அதிபதியே, அல்லாவே, நீயே கிருபையாளன். இல்மெனும் ஞான ஊற்றினை என் கல்வினுள் பிரவாகிக்கச் செய்தவன். ரப்பே, நீயே ஞானமிக்கவன், சர்வ வல்லமை மிக்கவன். அல்ஹம்துலில்லாஹ். நுழைவாயிலின் பக்கமாய் வருவது யார்? பயணக்கலைப்பால் கண்கள் தூக்கத்தை விரும்புகின்றன. இன்றிரவை அதோ அங்கே தூரத்தில் தெரியும் இறை மனம் பரப்பும் இறை இல்லம் ஜாமியா மஸ்ஜிதிலே கழிக்கலாம். முடிந்ததும் இந்த பக்தாத் நகரை சுற்றி பார்க்கலாம். யார் அது? அங்கேயே சற்று நில்லு. நகரத்து காவலாளி. இதற்கு முன் இந்த பக்தாத் நகரில் இவரை நான் கண்டதே இல்லையே. இலங்கும் மின்முகத்துடன் இங்கு வந்துள்ள இவர் யாரோ? காவலாளியே, எதற்கு என்ன அழைத்தீர்? இந்த பக்தாதிய நகருக்குள் இரவு வேளையில் யார் வந்தாலும் அவர்களை சோதனையிட வேண்டும் என்பது நம் கலீஃபாவின் கட்டளை. கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களின் கட்டளையா? ஆமாம். காரணம் இருக்கிறது, ஆனால் அதை நீர் அறிய வேண்டும் என்பதல்ல. நல்ல பதில். ஆமாம், என்னில் என்ன எதிர்பார்க்கின்றாய்? பதில்களை, கேள்விகளை கேட்கலாம். நல்லது. முதலில் உமது பெயரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பெயர் முகம்மது. முகம்மது, ஆஹா, கல்வியை மடக்கும் பெயர் அல்லவா அது? ஆமாம், உமது தந்தையின் பெயர்? இத்ரிஸ் ஷாஃபி. நான் புனித மக்கமா நகரிலிருந்து வருகிறேன். இத்ரிஸ் ஷாஃபி? மக்கமா நகரில் இருந்தா? ஆமாம். அப்படியானால் எம் இறுதி இறை தூதர் உத்தம நபிகளாரின் பாட்டனார் ஹாஷிம் அவர்களின்? ஆமாம், ஹாஷிம் அவர்களின் சகோதரர் முத்தலிஃப் அவர்களது வம்சத்தவன் தான் நான். அப்படியா? அதில் சந்தேகம் வேண்டாம் உமக்கு. காவலாளியே, சொல்லும், நீர் கேட்பதற்கு இன்னும் கேள்விகள் இருக்கின்றனவா? இது போதும் எனக்கு. அன்பரே, சற்று பொறுங்கள். உங்களின் பெயரை நான் குறித்துக் கொள்கிறேன். முகம்மது இத்ரிஸ் ஷாஃபி. நல்லது, இப்போது நீங்கள் செல்லலாம். நகரத்து காவலரே, எதற்கு என் பெயரை குறித்துக் கொண்டேன் என்று கேட்கிறீரா? காரணம் இருக்கிறது. நாளை பொழுது விடியும் போது அது உமக்கே புரியும். என்ன சொல்லுகிறேன்? காரணங்களுக்கு பின்னால் காரியங்களும், பல காரியங்களுக்கு பின்னால் சில காரணங்களும் இருப்பது மனித வாழ்க்கையின் இயல்புதானே. நல்லது, நீங்கள் இப்போது செல்லலாம். நல்லது. இவர் பேச்சின் பின்னால் ஏதோ இருக்கிறதே. என்னில் எதையோ கண்டுகொண்ட வெற்றி காவலாளியின் கண்கள் தெரிகிறது. என்னில் எதையோ கண்டுகொண்ட வெற்றி காவலாளியின் கண்களில் தெரிகிறது. என் பெயரையும் குறித்துக் கொண்டார். காரணம் எதுவாக இருக்கும்? புலவியே, நாம் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அவரை கண்டுவிட்டோம். உடனே இந்த செய்தியை ஹலீஃபா அவர்களுக்கு அறியப்படுத்த வேண்டும். சீக்கிரம் போ போ புலவியே, போ. உங்களை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது ஷாஃபி. மிக்க நன்றி கலீஃபா. என்ன ஆச்சரியம்! உங்கள் பரம்பரையை சொல்லுங்கள் என்று நான் கேட்டதும் உம்மிலிருந்து ஆரம்பித்து ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உமது பரம்பரையை தெளிவாகச் சொன்னீர்கள். ஆகா, அற்புதம்! ஒரு முத்தலிப் வம்சத்தவரால் தான் இவ்வளவு தெளிவாகவும் விவேகமாகவும் அதனை சொல்லவும் பேசவும் முடியும் ஷாஃபி. அது இறைவன் எமக்கு அளித்த பேருபகாரம் கலீஃபா. உண்மைதான். நேற்றிரவு பக்தாத் நகரத்து காவலர் என் பெயரை குறித்து கொண்டது உங்களிடம் வந்து சொல்வதற்குத்தான் என்று நான் அப்போது கொஞ்சமும் நினைக்கவில்லை. அறிஞர்களை நேசிக்கும் உங்களின் உயர்ந்த பண்பு என்னை உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறது என்றால் அதுவும் இறைவனின் பேருபகாரம் என்றே நான் நினைக்கின்றேன் கலிவா. உண்மைதான். ஆமாம், உங்களிடம் நாம் ஒன்று கேட்க வேண்டும். பதிலளிக்க இந்த ஷாஃபி தயாராகவே இருக்கிறேன். நான் உங்களை முஸ்லிம்களின் நீதிபதியாக நியமனம் செய்து என் ஆட்சியில் உங்களை இணைக்க விரும்புகின்றேன். என்ன சொல்கிறீர்கள்? இறைத்தூதரின் வழிமுறைப்படி இந்த உம்மத்தை ஒருமித்த கருத்திலும் எனதும் உமதும் ஆணையை பிரயோகிக்கும் பணியை தாங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானா நீதிபதியாகவா? என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை கலிவா, என்னால் தயவு செய்து முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள்.
நீதியின் நறுமணக் காற்றை இந்த பக்தாதிய நகரம் சுவாசிக்க வேண்டும். உம் அறிவின் ஊற்றால் இந்த பூமி செழிக்க வேண்டும். நீதியான தீர்ப்பால் பரக்கத்தினும் அருள்மலை நம்மை நினைக்க வேண்டும். அதுவே இந்த ஹாரூன் ரஷீதின் விருப்பம். இல்லை கலிபா, ஒரு நாள் கூட உமது அரசாங்கத்தில் நீதிபதியாய் பதவி வகிக்க நான் விரும்பவில்லை. என்னை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். காரணம்? காலத்தின் சூழ்நிலைக்குள் என் காரணம் ஒளிந்து கிடக்கிறது. நண்பரே, உம் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். நான் அச்சப்படுவது அகிலத்தின் அதிபதி அந்த அல்லாஹ்விற்கு மட்டுமே, ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உண்மைதான். அதனால் தான் உம்மை நீதிபதியாக நியமிக்க நான் ஆசைப்பட்டேன். கலிபா, நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. அதற்கு பின்னால் நிறைய நலவுகளை இறைவன் வைத்திருக்கிறான். உண்மைதான் ஷாஃபி. நல்லது. நீதிபதி பதவியைத்தான் ஏற்க மறுத்து விட்டீர்கள். என் மன நிறைவுக்காக நான் தரும் சிறியதொரு அன்பளிப்பையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயம் கலைவா, ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? சொல்லுங்கள். அன்பளிப்பை பெற்றுக்கொண்டதும் இங்கிருந்து நான் செல்ல வேண்டும். அதனால் துரிதமாய் கிடைக்கும் பொருளாக கொடுங்கள். ஆகட்டும். இதோ 1000 பொற்காசுகள். அறிவின் நூற்றுக்கு, இல்மின் இருப்பிடத்திற்கு என் சிறியதொரு அன்பளிப்பு. இதை பெற்றுக்கொண்டதும் இங்கிருந்து நீங்கள் உடனே விடைபெற்று விடலாம். மிக்க நன்றி கலைவா. நமக்குள் ஒரு சந்திப்பை இறைவன் மீண்டும் ஏற்படுத்துவான் என்கிறது என் மனது. இப்போது போய் பாருங்கள் ஷாஃபி. நல்லது. இறைவன் உமக்கு அருள் புரியட்டும். நமக்குள் இருக்கும் அறிவின் ஆழமான நட்பு நம்மிருவரையும் சந்திக்கச் செய்யும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்.